சோஃபா மாடல் ஆட்சி, வாஷிங் மிஷின் அரசியல், குதிரை பேரம் அப்படின்னு சமீபகால அரசியல்ல இந்த மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்த குதிரை பேரம், சோஃபா மாடல் ஆட்சி, வாஷிங் மிஷின் அரசியல் தவிர வேற என்னென்ன பேரங்கள்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தங்கள் என்னன்ற இந்த வீடியோல பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், குதிரை பேரம்னா என்ன? வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா குதிரைகள் விற்பனை செய்யும் போது வாங்குபவரும் விற்பவரும் நீண்ட நேரம் பேசுவாங்க, பேரம் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அரசியல்ல ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ மற்றும் எம்பிஸ் எல்லாமே பணத்திற்கோ அல்லது பதவிக்கோ ஆசை காட்டி தங்களுடைய கட்சிக்கு ஆதரவாக அல்லது ஒரு குறிப்பிட்ட வாக்கெடுப்புல தங்களுக்கு சாதகமாக மாற செய்யறது தான் குதிரை பேரம்னு சொல்றோம். சரி, அரசியல்ல வேற என்னென்ன பேரங்கள் இருக்குன்னு பாப்போமா? அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் பல வகையான மறைமுக நடவடிக்கைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அமைச்சரவை பேரம், அதாவது கேபினெட் ட்ரேடிங்னு சொல்லுவோம். கூட்டணி ஆட்சியில ஒரு கட்சிக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் வேணும், எந்தெந்த முக்கிய துறைகள், அதாவது நிதித்துறையா, உள்துறை, பொதுப்பணித்துறை வேணும் அப்படின்றத வச்சு நடக்கிற பேரம் தான் இந்த அமைச்சரவை பேரம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பதவிக்கான பேரம், அதாவது பொசிஷன் ட்ரேடிங். கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளை அல்லது அரசு சார்ந்த வாரிய தலைவர்கள் பதவிகளை தருவதா கூறி ஆதரவு பெறது தான் இந்த பதவிக்கான பேரம். மூணாவது மிரட்டல் பேரம், அதாவது கோர்சிவ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி ஆப்போசிட் லீடர் இருக்காங்களே, எதிரணை தலைவர்களை மிரட்டி தங்களுடைய கட்சிக்கு வர வைக்கிறதோ அல்லது அமைதியா இருக்க சொல்றதுதான் இந்த மிரட்டல் பேரம். இதை சமீபகால அரசியல் பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அரசியல்னு கிண்டலா சொல்றாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு பேரம், ஃபண்ட் அலோகேஷன் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஒரு தொகுதியினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதியை தருவதா சொல்லி அந்த தொகுதியினுடைய பிரதிநிதிகளை தங்களுடைய பக்கம் இழுக்கிறதா இந்த நிதி ஒதுக்கீடு பேரம். சரி, தமிழ்நாட்டுல ஏன் இது இவ்வளவு பேசப்படுதுன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட், கூட்டணி அரசியல். நீண்ட காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிகளே நடந்து வருது. சில சமயங்கள்ல ஒரு கட்சிக்கு தேவையான பெரும்பான்மை ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது ஒரு சில உறுப்பினர்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ இந்த சூழல் தான் பேரங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பளிக்குது. ரெண்டாவது, கட்சி தாவல் தடை சட்டம். இந்த சட்டம் இருந்தா கூட அதை சுற்றியுள்ள சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி கட்சியை உடைப்பதோ அல்லது மொத்தமா ஒரு அணியை விட்டு வேறொரு பக்கம் இழுக்கிறதோ நடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஊடகங்களின் தாக்கம். சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களுடைய வருகையால திரை மரவழி இருக்கிற பேச்சுவார்த்தைகள் கூட உடனுக்குடன் இப்ப மக்கள் சோசியல் மீடியா மூலமா பரவிடுது. இதனாலதான் குதிரை பேரம்ங்கிற சொல்லும் பொதுமக்களுடைய அதிக புழக்கத்திற்கு வந்துருச்சு. மொத்தத்துல ஒரு கட்சி சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை ஒரு சரக்கு போல கையாளுறது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நல்லதில்ல. சட்டங்கள் மாறலாம், அரசியல் வியூகங்கள் மாறலாம், ஆனா மக்களாக நாம் எதற்காக வாக்களித்தோமோ அந்த இலக்கு சிதையும் போது வருத்தப்பட வேண்டியது நாம் தான். சரி, இது நான் எந்த கட்சியுமே சார்ந்து சொல்ல, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, பொதுவான கருத்துக்கள் தான் சொல்லியிருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய வாக்குரிமைகளை கிடைக்கும் இந்த மதிப்பு உண்மையிலேயே ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியா அல்லது வீழ்ச்சியா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் சொல்லுங்க. மேலும் அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.